சோழ நாட்டின் காவலன். பகுதி 1. சூழ்ச்சியின் நிழல். அத்தியாயம் 3. காவிரியின் கரையில். பயணங்கள் சில நேரங்களில் பாதைகளை மட்டும் கடப்பதில்லை, மனிதர்களின் இதயங்களையும் கடந்து செல்கின்றன. வீரபாகுவின் பயணம் சோழ நாட்டின் அழகிய நிலப்பரப்பை கடந்து அவனது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நோக்கி அவனை அழைத்துச் சென்றது. அது அவன் அதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகத்தின் கதவை திறக்கப் போகும் சந்திப்பு. 2ஆம் நாள் பயணம் தொடங்கியது. காலை கதிரவனின் பொன்னிற கதிர்கள் மரங்களின் இலைகளின் மீது படிந்திருந்த பனித்துளிகளை வைரங்களாக மின்னச் செய்தன. வீரபாகுவின் குதிரை சீரான வேகத்தில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. வழி எங்கும் சிற்றூர்களும் சிவன் கோவில்களும் மக்கள் கூடும் சந்தைகளும் அவன் கடந்து சென்றான். சோழ நாட்டின் அமைதியான வளமான வாழ்வைக் கண்டு அவன் உள்ளம் பூரித்தது. பகல் உச்சிக்கு வந்தது. வெயிலின் கடுமை அதிகமாகவே வீரபாகு பயணத்தை சற்று நிறுத்தி ஓய்வெடுக்க முடிவு செய்தான். சற்று தொலைவில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி தெரிந்தது. அங்கே காவிரியின் கிளை நதி ஒன்று அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்தின் குளுமையும் அமைதியும் அவனை ஈர்த்தன. குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு ஆற்றங்கரையை நோக்கி நடந்தான். ஆற்றின் நீர் பளிங்கு போல தெளிவாக இருந்தது. அதில் நீந்தும் மீன்கள் கூட தெளிவாக தெரிந்தன. கரையில் வெண்மணல் பட்டு விரித்தது போல பரவி கிடந்தது. அந்த ஆற்றின் அழகில் மயங்கிய வீரபாகு தன் காலணிகளை கழற்றிவிட்டு குளிர்ச்சியான நீரில் தன் பாதங்களை நனைத்தான். அந்த நொடியில் பயணத்தின் களைப்பு முழுவதும் அவனை விட்டு அகன்றது போல உணர்ந்தான். அப்போதுதான் அந்த ஒலியை கேட்டான். யாரோ சலங்கை அணிந்து நடனமாடும் ஒலி, மென்மையாக ஆனால் தாளலயத்துடன். சத்தம் வந்த திசையை நோக்கினான். ஆற்றின் மறுபுறத்தில் ஒரு பெரிய மருத மரத்தின் நிழலில் ஒரு பெண் நடனமாடிக்கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றி யாரும் இல்லை. அந்த இயற்கையே அவளுக்கு அரங்கமாகவும் ஆற்றின் சலசலப்பே அவளுக்கு இசையாகவும் இருந்தது. வீரபாகுவின் கண்கள் அவளையே நோக்கின. அவள் யாரோ? ஏன் இங்கே தனியாக நடனமாடுகிறாள்? அவள் செந்நிற பட்டாடை உடுத்தியிருந்தாள். அவளது நீண்ட கரிய கூந்தல் அவள் ஆடும் வேகத்திற்கேற்ப அசைந்தாடியது. அவளது முகத்தை அவனால் முழுமையாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளது உடல் அசைவுகளில் தெரிந்த தெய்வீகமும் கம்பீரமும் அவனை அசைய விடாமல் செய்தன. ஒவ்வொரு அசைவும் ஒரு சிற்பி செதுக்கிய சிலையைப் போல அவ்வளவு துல்லியமாக இருந்தது. அது வெறும் நடனமல்ல, ஒரு தவம் என்பதை வீரபாகு உணர்ந்தான். அவள் ஆடிக்கொண்டிருந்த போதே திடீரென தள்ளாடினாள். அவள் கால் சற்றே இடற நிலை தடுமாறி ஆற்றை நோக்கி சரிய தொடங்கினாள். அடுத்த கணம் யோசிக்கவில்லை வீரபாகு. தன் இடையில் இருந்த வாளை கரையில் வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் ஆற்றுக்குள் பாய்ந்தான். சில நீச்சல்களில் அவளை அடைந்து அவள் நீரில் மூழ்குவதற்குள் அவளை தன் வலுவான கரங்களால் தாங்கினான். அப்போதுதான் அவன் அவளது முகத்தை முதன்முதலாக பார்த்தான். அந்த முகம் முழு நிலவின் குளிர்ச்சியையும் பூக்களின் மென்மையையும் ஒருங்கே கொண்டிருந்தது. கூர்மையான நாசி, வில் போன்ற புருவங்கள், தேன் நிறத்தில் இதழ்கள். ஆனால் அனைத்தையும் விட அவளது கண்கள். அந்த கண்களில் ஒரு மானின் மருட்சியும் ஒரு அரசியின் அதிகாரமும் ஒரு சேர குடியிருந்தன. நீரில் நனைந்த அவளது கூந்தல் கற்றைகள் முகத்தில் சிதறி கிடந்தன. அவள் பயத்தில் அவனை பார்த்தாள். அவனது திடமான பிடியில் இருந்து கொண்டு நான் என்று பேச தடுமாறினாள். பயப்படாதீர்கள் என்றான் வீரபாகு மென்மையான குரலில். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அவன் அவளை மெதுவாக கரைக்கு அழைத்து வந்தான். கரையில் அவளை அமர வைத்து அவளிடமிருந்து சற்று விலகி நின்றான். அவனது செயலில் தெரிந்த நாகரிகம் அவளை ஈர்த்தது. அவள் தன் உடையை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நன்றி வீரரே, நீங்கள் சரியான நேரத்தில் வராமல் இருந்திருந்தால் அவள் பாக்கியத்தை முடிக்கவில்லை. இயற்கையின் அழகில் மயங்கி ஆடிக்கொண்டிருந்தீர்கள். அதில் தடுமாறுவது இயல்புதான் என்றான் வீரபாகு அவளை சமாதானப்படுத்தும் விதமாக. அவள் லேசாக புன்னகைத்தாள். அந்த புன்னகை அந்த ஆற்றங்கரை முழுவதையும் ஒளிரச் செய்தது போல இருந்தது. என் பெயர் குழலி என்றாள்.
வீரபாகு என்றான் அவன் அவளது கண்களை நேராக பார்த்தபடி. இருவருக்கும் இடையில் ஒரு சில கணங்கள் மௌனம் நிலவியது. அந்த மௌனம் 1000 வார்த்தைகளை விட ஆழமாக பேசியது. ஆற்றின் சலசலப்பும் பறவைகளின் ஒலியும் அந்த மௌனத்திற்கு இசையமைத்தன. நீங்கள் மட்டும் ஏன் இங்கே தனியாக நடனமாடுகிறீர்கள் என்று கேட்டான் வீரபாகு மௌனத்தை கலைத்து. என் மனம் கலக்கமாக இருக்கும் போதெல்லாம் நான் நடனமாடுவது வழக்கம். அது என் குருநாதர் கற்றுக் கொடுத்தது. நடனம் என் ஆன்மாவுடன் பேசும் மொழி. தஞ்சையின் பரபரப்பிலிருந்து விலகி இந்த அமைதியான இடத்தில் ஆடும்போது என் கவலைகள் கரைந்து போகும் என்றாள் குழலி. அவளது குரல் வீணையின் நாதம் போல ஒலித்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் குதிரைகளின் குளம்பொலி கேட்டது. 2 வீரர்கள் குதிரைகளில் வந்து இறங்கினர். அவர்கள் குழலியின் காவலர்கள் போல தெரிந்தன. இளவரசி, உங்களை தேடிதான் வருகிறோம். அமைச்சர் பெருமான் கவலைப்படுவார். புறப்படலாமா என்றான் ஒரு வீரன். இளவரசி என்ற சொல் வீரபாகுவை சற்றே திகைக்க வைத்தது. ஆனால் அவள் அரண்மனையைச் சேர்ந்தவள் என்பதை அவளது தோற்றமும் காவலர்களும் உறுதிப்படுத்தினர். குழலி எழுந்தாள். அவள் மீண்டும் வீரபாகுவை பார்த்தாள். அவள் கண்களில் சொல்ல முடியாத ஒரு நன்றி கலந்த ஏக்கம் தெரிந்தது. மீண்டும் ஒரு முறை நன்றி வீரபாகு, உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன் என்றாள். கடமையை செய்தேன் இளவரசி என்றான் வீரபாகு தலை வணங்கி. குழலி தன் காவலர்களுடன் குதிரையில் ஏறி புறப்பட்டாள். அவள் செல்லும் வரை வீரபாகு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் சென்ற பிறகும் அவள் விட்டுச் சென்ற சலங்கை ஒலியும் அவளது புன்னகையும் அந்த ஆற்றங்கரையிலேயே தங்கியிருந்தது போல உணர்ந்தான். அவன் கையில் ஒரு பேரரசின் மந்தன ஓலை இருந்தது. அவன் மனதில் ஒரு பெரும் மர்மத்தின் சுமை இருந்தது. ஆனால் இப்போது அவனது இதயத்தில் குழலியின் நினைவுகளும் மெல்ல இடம் பிடிக்கத் தொடங்கியிருந்தன. இந்த சந்திப்பு வெறும் தற்செயல் நிகழ்வா அல்லது விதியின் விளையாட்டா? வீரபாகுவுக்கு தெரியாது. ஆனால் இந்த எதிர்பாராத சந்திப்பு அவனது கடினமான பயணத்தில் கிடைத்த ஒரு சிறு தென்றலை போல இருந்தது. அந்த தென்றலின் நினைவுகளுடன் தன் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் வீரபாகு. அவன் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருந்தது. சந்திக்கப் போகும் ஆபத்துகளும் ஏராளமாக இருந்தன.